வணக்கம், இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல ப்ரெஷர் பேன் வச்சு அதில் நெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். நெய் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதை எடுத்து ஒரு 4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். போட்டுட்டு அது கொஞ்சம் இழகினதுக்கப்புறம் நெய்யில் ஃப்ரை பண்ண வேண்டிய பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, அப்புறம் கல்பாசி, சோம்பு, கசகசா, பிரியாணி இலை இருந்தால் போட்டுக்கிடுங்க. இதெல்லாம் போட்டு அது நெய்யில் வறுக்கும்போது அதோடைய மனம் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அடுத்து பிரியாணிக்கு இந்த நெய் காணலைன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நம்ம விட்டுக்கலாம். நெய்யாக ஃபுல்லாக விட்டால் சிலருக்கு ஜீரணம் ஆகாது, அப்படி ஃபீல் பண்ணால் இல்லை நெய்யை கூட ஃபுல்லாக விட்டு பண்ணலாம். இப்போ இதில் ஒரு பெரிய பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கிறேன். இது நான் லஞ்ச் பாக்ஸில் 2 பேருக்கு தேவையான அளவு மட்டும் கரெக்டாக பண்ணுறேன். ஸோ இது ஒரு 150 கிராம் ரைஸ் மட்டும் இருக்கும், ஜீரக சம்பா ரைஸ். இப்போ இது காணாதனால தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன். கரெக்டாக 2 பேருக்கு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்கிறேன். அந்த அளவு தான், அதனால தான் ஒரு பல்லாரி போட்டு வதக்குறேன். அதனால் தக்காளியுமே சின்னதாக போடுறேன். கொஞ்சம் பெருசாக போட்டால் கூட கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வந்துருங்கிறதுனால சின்ன தக்காளியாக ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணியிருந்ததை சின்னதாக கட் பண்ணி அதை போட்டு நம்ம அது கூட வதக்கிட்டுருக்குறோம். இதில் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கிறோம். அந்த 2 டம்ளர் தண்ணிக்கு தேங்காய் பாலாகவே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன முறி தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டை இடித்து வச்சுருக்கிறேன். இஞ்சி 1/2 இன்ச்சு, பூண்டு ஒரு 5 பல். இதை இடித்து வச்சுருக்கதை போட்டிருக்கேன். அப்புறம் நான் வத்தலுக்கு வத்தல் சேர்க்கறதுக்கு பதிலாக வத்தல் பேஸ்ட் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஒரு கண்ணாடி பாட்டிலில். அது அந்த குண்டு மிளகா அதை ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை அதில் போட்டுக்கணும். இதுக்கிடையில் இந்த காளான் 200 கிராம்ஸ் என்னென்னா காளான் ஒரு புக்கில் படித்தேன், தண்ணியை உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஈர துணியில் துடைச்சா போதுங்கிறாங்க. நமக்கு ஈர துணியில் துடைச்சா திருப்தியாக இருக்காது, அது கருப்பு கருப்பாக தூசி இருக்கிறதுனால கழுவின உடனே ஒரு துணி வச்சு துடைச்சிட்டேன், ஈர துணி வச்சு. அதனால் காளான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்படி செய்யும்போது வாங்கின காளானும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும். அதை நம்ம கழுவுறத டக்குன்னு ஒரு தண்ணியில் கழுவிட்டு ஈர துணி வச்சு துடைச்சி வச்சுருக்கிறேன். இது சில்லி பேஸ்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒரு ஸ்பூன் போட்டு அது கூட வதக்கிட்டு இருக்கேன். இதை அப்போ ஒரு 150 கிராம்ஸ் ரைஸுக்கு 200 கிராம்ஸ் காளான் அதிகம்தான். இருந்தாலும் ஒரு பாக்கெட் அவ்வளோ கிடைக்குதுங்கிறதுனால 200 கிராம்ஸ் கிடைக்குதுனால அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் ரைஸ் கூட வேணாலும் அது கூட வச்சுக்கலாம். இதுதான் நான் வைக்கிற அரிசி அளவு. அதில் 2 டம்ளர் தேங்காய் பால் விடுறேன். இதுக்கு 1 டம்ளர் அரிசி தான் வைக்கிறேன். தேங்காய் பால் விட்டு அடுத்து பிரியாணி மசால் ஒரு 1.5 ஸ்பூன் ஏதாவது ஒன்று போட்டுட்டு உப்பு போட்டு இதில் அரிசியை போட்டுட்டு வேக வைக்க போகிறோம். பிரியாணி மசால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் இருக்கும், நான் பேக்கெட்லேருந்து நேரடியாக தட்டுறேன். இப்போ நம்ம இது போடும்போது அரிசியை கழுவினா போதும், ஊற வைக்க வேண்டாம். ஜீரக சம்பா ரைஸ் 1 டம்ளர் அரிசி, அதை கழுவிட்டு ஒரு தண்ணியில் கழுவிட்டு, ஏன்னா அதில் ஒரு பிரியாணி ஸ்மெல் இருக்குங்கிறதுனால ஒரு தடவை மட்டும் கழுவிட்டு அதை போடுறோம். இதை கிண்டி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட போகிறோம்.
இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு வதக்கும் போதே மல்லி இலையும் புதினா இலை வதக்கிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி புதினா இலை இல்லை, மல்லி இலை மட்டும் இப்போ கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் புதினா இலையும் சேர்த்து போட்டுக்கலாம், வதக்கும் போதே போட்டுக்கலாம். இப்போ வந்து மல்லி இலை போட்டு மூடி வச்சு சத்தம் வந்து சிம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸு 2-3 சத்தம் வச்சா கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும், குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பிரியாணி. அதனால் சிம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சா தான் கொஞ்சம் நல்லா உதிரியாக இருக்குங்கிறதுனால சத்தம் வந்து சிம் பண்ணி 5 மினிட்ஸ் வைக்க போகிறேன். இப்போ இன்றைக்கு உண்டான ஹெல்த் டிப்ஸில் காளான் பற்றி பார்க்கலாம். மஷ்ரூமோட யூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து 2 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு கிடைக்கும், ஞாபக சக்தி கூட அதிகரிக்கும். அடுத்து விட்டமின் பியோட ஆதாரம் இதில் இருக்குது. அதாவது ரிபோஃப்ளேவின் B2, ஃபோலேட் B9, அப்புறம் B5, நியாசின் B3 அந்த மாதிரி ஆகிய பியோட ஆதாரங்கள் நிறைய இருக்குது இந்த இதில் காளானில். அப்புறம் இது வந்து உடலுக்கு ஆற்றலை கொடுக்குது. ரத்த சிவப்பு அணுக்கள் வந்து ஆக்சிஜனை வந்து நம்ம பாடி ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு இது உதவுது. நார்ச்சத்து இருக்கிறதுனால கொழுப்பை குறைக்குது. செலினியம் இருக்கிறதுனால இதில் எலும்பு, பற்கள், நகங்கள், முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது. இப்போ வச்சு சிம் பண்ணி சத்தம் வந்து சிம் பண்ணி 5 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ காம்பு வச்சு கிண்டுறோம், ரொம்ப குழஞ்சிருங்கிறதுனால காம்பு வச்சு கிண்டி பார்த்துட்டு அப்புறம் நாம் சாப்பிட்றதுக்கு பிரியாணி ரெடி ஆகிட்டு. இப்போ கொஞ்சம் மல்லி இலை புதினா இலை இருந்தால் இப்போவும் தூவிக்கலாம் வேணும்னா. இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டு. இது ஒரு டேஸ்டியான பிரியாணி. நான் செஞ்சு சாப்பிட்டது டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சுவையான, உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு பிரியாணி. வேலைக்கு போகிறவங்க குழம்பு கறின்னு வைக்கிறத விட டக்குன்னு இதை செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு தயிர் வெங்காயம் மட்டும் இது கூட போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video.